சுவிஸ் சூரிச் சிவன் கோவில். சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடாத்தும் அற்றார் அழிபசி தீர்த்தல் தாயக இசைச்சங்கமம். அற்றார் அழிபசி தீர்த்தல் தாயக இசைச்சங்கமம், தாயக உணவு கண்காட்சி விற்பனையும். சைவ தமிழ்ச்சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் வருடாவரிடம் நடத்தும் அற்றார் அழிபசி தீர்த்தல் எதிர்வரும் 26ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வு தொடர்பாக எங்களுடைய ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் ஐயா அவர்கள் இப்போது அவருடைய ஆசியுரை. பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. கஜானனம் பூதகநாதிசேவிதம் கவித்வஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். விநாயகப் பெருமானுடைய திருவருளும் பார்வதி உடனுரை பரமேஸ்வர பெருமானுடைய திருவருளும் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து கொண்டு, அருள்மிகு சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கத்தினர் பல சேவைகளை சுவிஸ் நாட்டிலும் இலங்கை திருநாட்டிலும் செய்து வருகின்றார்கள். சைவத்தமிழ் சங்க அருள்மிகு சிவன் கோயிலானது ஆன்மீக பணியை கிட்டத்தட்ட 32 வருடங்களாக இந்த சுவிஸ் மண்ணிலே சைவ மக்களுக்கு செய்து வருகின்றார்கள். அதேபோல் எங்களுடைய தாயக உறவுகளுக்கும் நாங்கள் ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அங்கே அன்பே சிவம் அறக்கட்டளை என்னும் அமைப்பை உருவாக்கி பல வேலை திட்டங்களை செய்து வருகின்றார்கள். தாயகத்திலே எப்போதெல்லாம் இயற்கை அனர்த்தங்கள் வந்தனவோ அந்த நேரத்தில் அங்கே முதலாவதாக சென்று அந்த மக்களுக்கு உடனடி தேவைகளை, உலர் உணவுப் பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு கை கொடுத்து உதவியது அன்பே சிவம் அறக்கட்டளை. அதன் அடுத்த மைல்கல்லாக முகமாலையிலே சிவபுர வளாகம் என்னும் அன்பு மூதாளர் இல்லம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு பல வயோதிபர்களை அங்கே வைத்து பராமரித்து வருகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் அங்கும் பல வேலை திட்டங்களை, மறைநடுகை திட்டங்களை நாடு முழுவதும் செய்து வருகின்றார்கள். அன்பே சிவ அறக்கட்டளையினுடைய பணியானது போற்றுதலுக்குரியது. நாங்கள் எல்லோரும் அந்த அன்பே சிவம் அறக்கட்டளைக்கு எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வாறு செய்வது சாலச் சிறந்தது. அன்பே சிவம் அறக்கட்டளைக்கு நிதி சேர்க்கும் முகமாக வருடா வருடம் அற்றார் அழிபசி தீர்த்தல் என்னும் உணவு கண்காட்சியும் கலை நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்து நடாத்தி அதன் மூலம் பெறப்படுகின்ற அந்த நிதியானது தாயகத்திலே அன்பே சிவம் அறக்கட்டளை நடாத்துகின்ற மூத்தோர் இல்லத்திற்கு பயன்படக்கூடியது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பாக நடக்க வேண்டும். அதேபோல் உங்கள் எல்லோருடைய ஆதரவும் அதற்கு கிடைக்க வேண்டும். குடும்பமாக வந்து அந்த நிகழ்ச்சியையும் கண்டுகளித்து தாயகத்திலே கிடைப்பதற்கு அரிய உணவுகளையும் எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு காட்டிக் கொடுத்து அல்லது சொல்லிக் கொடுத்து இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பாக நடாத்த உதவுவோம். அதற்கு பார்வதி உடனுரை பரமேஸ்வர பெருமானுடைய திருவருள் கிடைக்கட்டும். நன்றி.